வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு. இதுல நான் நேற்றைய வீடியோவினுடைய தொடர்ச்சி தான். அதாவது இலங்கையினுடைய குடியேற்றங்கள் அலகு 2, தரம் 10 அலகு 2. அதாவது இலங்கையினுடைய குடியேற்றங்கள். அதுல நான் வினாவிடைகளாக இதுல உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதுல இன்னைக்கு நேற்று நாங்கள் பார்த்த அந்த இலங்கையின மானிட வாழ்க்கை வரலாற்று கட்டங்கள் மூன்று பார்த்த அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அதே போல முன் வரலாற்று காலம், அதே போல வரலாற்று காலம். அப்ப அதுல நாங்கள் நேற்று பார்த்த பகுதி அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பற்றிய தகவல்களைத்தான் நாங்கள் பார்த்த அவர்களுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்களுடைய குடியிருப்புகளுடைய பரம்பல், மற்ற அவர்களுடைய வாழ்க்கை முறை, மற்றது அவர்கள் எப்படியான உணவு முறைகளை பின்பற்றினார்கள், அந்த கற்கால மனிதனுடைய தொழில்நுட்ப முறை என்ன, அவர்களுடைய மரணச் சடங்கு சம்பிரதாய முறைகள் எல்லாம் எப்படி இருந்ததை பற்றி நாங்கள் இன்றைக்கு அதாவது முன் வரலாற்று காலம் தொடர்பான தகவல்களை பார்ப்போம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அப்ப இதுல நாங்கள் இப்ப பார்ப்போம் இந்த முன் வரலாற்று காலம். அப்ப அது தொடர்பாக நாங்கள் இங்க பார்க்கிற போது இந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், இந்த முன் வரலாற்று காலத்தில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் என்ன, அதே போல இந்த முன் வரலாற்று காலம் உருவாகிய மேல இப்படியான காரணிகள் எல்லாம் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. அத மாதிரி இந்த முன்வரலாற்று கால குடியிருப்புகள், அதாவது மக்களினுடைய குடியிருப்புகளுடைய தன்மை எவ்வாறு காணப்பட்டது, அதே போல முன்வரலாற்று காலத்துல எப்படியான மயானங்கள் காணப்படுது, அந்த மயானங்களின் வகைகள் என்ன, அது மாதிரி முன்வரலாற்று கால மக்களினுடைய வாழ்க்கை முறை தொடர்பான விடயங்கள், அதாவது அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு காணப்பட்டது, அதே போல முன்வரலாற்று காலத்துக்குரிய தொழில்நுட்பங்கள், அதாவது என்னென்ன விதமான தொழில்நுட்பங்கள் இந்த முன் வரலாற்று காலத்துல கையாளப்பட்டு இருக்கின்றது என்பது பற்றிய விடயங்களை நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில பார்ப்போம். முதல்ல நாங்கள் இந்த முன் வரலாற்று காலத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதுல நாங்கள் முதலாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னால், இந்த முன் வரலாற்று காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள். அப்ப நாங்கள் அந்த முக்கியமான மாற்றங்கள் என்றதை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் இந்த முன் வரலாற்று காலத்தின் தோற்றம். இப்ப இலங்கையின் முன் வரலாற்று காலத்தின் தொடக்கத்திற்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் முடிவிற்கும் இடையிலான மாறுநிலை காலம் பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிற விடயங்கள் அதாவது போதிய அளவில் இல்லை. அப்ப நாங்கள் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால அந்த கல்லாயுத தொழில்நுட்பம் மற்றது அவர்களுடைய வேட்டையாடித்தான் அவர்கள், அதாவது நாடு ஒடி வாழ்க்கை முறை, அதுல வேட்டையாடி உள்ளிட்ட உணவு சேகரிக்கிற முறை என்ற வாழ்வாதார முறைகள்ல இருந்து அதற்கு பதிலாக இந்த தாவர உணவுகளை அடிப்படையாக உட்கொள்ளுதல், அதே போல உலோக பயன்பாட்டிற்கு அதிக பழக்கப்படுதல் என்பன உடனடியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்ல. அப்ப அப்படியான ஒரு மாற்றம் உருவாவதற்கு ஏதேனும் ஒரு முக்கியமான காரணம் ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். அப்ப இதற்கு இந்த மாற்றங்கள் வேற நாடுகள்ல ஏற்பட்டமைக்கு என்ன காரணம்னு சொன்னா, அந்த நாடுகள்ல நீண்ட காலமாக நிகழ்ந்த காலநிலையினுடைய அழிவு ரீதியான மாற்றங்கள் தான் காரணம். இப்ப நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, கொலோசின் யுகம் எனப்படுகிற அண்மை கால புவியியல் மாற்றத்துல மத்திய பகுதியில, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 7000க்கும் 4500 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில தென்னாசிய வலயம் முழுவதும் இந்த காலநில மாற்றங்களால பெரியொரு மாற்றம் கண்டிருப்பதாக இந்த தொல்பொருளியலாளர்களும் அதே போல காலநில அறிஞர்களாலேயும் கண்டறியப்பட்டு இருக்கின்றது. அப்ப அங்க பனிக்கட்டி காலம் முடிவடைந்து மீண்டும் உலகம் வெப்பமடைந்ததால விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு சூழல் அங்க உருவாகிக்க, அதுபோல சனத்தொகையும் குறிப்பிடத்தக்க வீதத்துல அதிகரிக்கிற போது அதனூடாக ஒரு புதிய சமூக பாங்கு உருவாகிறது. அப்ப இங்க இந்த புதிய மாற்றங்கள் என்னன்னு சொன்னா, காலநிலையில் ஏற்படுகிற ஒரு மாற்றமும் அதே போல சனத்தொகையிலே ஒரு அதிகரிப்பு ஏற்படுகிற போது அங்க அந்த சமூக கட்டமைப்புல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப இது அந்த முன் வரலாற்று காலத்தினுடைய அந்த தோற்றம் பற்றித்தான் நான் இதுல சொல்லியிருக்கேன். அப்ப அதை வைத்துக்கொண்டு இந்த முன் வரலாற்று காலத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, அப்ப அப்படியான முக்கியமான மாற்றங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது சுடப்பட்ட மட்பாண்டங்களினுடைய பாவனையினுடைய ஆரம்பம், அதாவது சுடப்பட்ட மட்பாண்டங்களின் பாவனையின் ஆரம்பம் முதலாவது மாற்றம். இரண்டாவது முறையான மரணச் சடங்கு முறைகள் இடம்பெற்றமை. 3 இரும்பு உலோக பாவனையின் ஆரம்பம். அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இதனுடைய பாவனை இல்லை, இங்க இந்த முன் வரலாற்று காலத்துல இந்த இரும்பு உலோக பாவனை ஆரம்பம் காணப்படுகிறது. அதே போல நான்காவது நிலையான குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை. நாங்கள் இப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பார்த்தோம்னா அங்க நாடோடி வாழ்க்கை முறை. அப்ப அவர்கள் அந்த மழை காலங்கள்ல
கற்குகைகளுக்குள்ள போய் தங்கினார்கள். அதே போல வெப்ப காலம்னு சொன்னா திறந்த வெட்ட வழிகளில் வாழ்ந்தார்கள். அப்ப இங்க வந்து அப்படி இல்லை. முன்வரலாற்று காலத்துல ஒரு நிலையான குடியேற்றங்கள் வந்து அமைக்கப்பட்டது. அதே போல இங்க வந்து விவசாயம் செய்ய தொடங்கினார்கள். இப்ப நாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா நேற்றைய வகுப்புல, அதாவது நாடோடி வாழ்க்கை, அலைந்து திரிந்து மிருகங்களை வேட்டையாடி தான் அவர்கள் வந்து உணவுகளை சேகரித்து கொண்டார்கள். ஆனா இங்க வந்து இந்த முன்வரலாற்று காலத்துல வந்து அவர்கள் விவசாயம் செய்ய தொடங்கினார்கள். அப்ப ஆகவே இந்த முன்வரலாற்று காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் எவை என்று சொன்னால், அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கும் இந்த முன்வரலாற்று காலத்திலேயும் மாற்றம் வந்து வேறுபட்டதாக காணப்படுகின்றது. அப்ப அவையண்ட வாழ்க்கை முறை இந்த முன்வரலாற்று காலத்துல காணப்படவில்லை. அப்ப ஒருபடி முன்னேற்றமுடையதாக காணப்படுகிறது. அதாவது வந்து சுடப்பட்ட மட்பாண்ட பாவனை, முறையான மரணச் சடங்கு முறைகள், இரும்பு லோக பாவனையினுடைய ஆரம்பம், மற்ற நிலையான நாடோடி வாழ்க்கை என்று இல்லாமல் நிலையான குடியேற்றங்களை அமைத்து வாழ பழகி கொண்டார்கள். மற்றது அலைந்து திரிந்து வேட்டையாடி கொண்டு தெரியாமல், அதாவது விவசாயத்தினை செய்ய தொடங்கினார்கள். அப்ப இது வந்து அந்த முக்கியமான மாற்றங்கள் முன்வரலாற்று காலத்தில். அடுத்தது நாங்க பார்ப்போம், இந்த முன்வரலாற்று காலம் அதாவது உருவானதுன்றா தோற்றம் பெற்றதுல செல்வாக்கு செலுத்திய காரணிகள். அதுதான் நான் சொன்னது முதலே, அந்த முன்வரலாற்று காலம் எப்படி தோற்றம் பெற்றதுல ஒன்று காலநில மாற்றம், மற்றது வந்து சனத்தொகை அதிகரிப்பு. அப்ப இந்த ரெண்டு காரணிகளும் இந்த முன்வரலாற்று காலம் உருவாகியதுல செல்வாக்கு செலுத்தியதாக காணப்படுகின்றது. அப்ப காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம், மற்றது வந்து சனத்தொகையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. மூன்றாவது வினா, முன் வரலாற்று கால குடியிருப்புகளின் தன்மை பற்றி குறிப்பிடுக. அப்ப நாங்கள் இந்த முன் வரலாற்று கால குடியிருப்புகளை எடுத்தோம்னு சொன்னால், அவர்களுடைய குடியிருப்புகள் வந்து எவ்வாறு காணப்பட்டது, அதாவது அந்த குடியிருப்பினுடைய தன்மை வந்து எவ்வாறு காணப்பட்டது என்று சொன்னால், அதாவது முன் வரலாற்று கால குடியிருப்புகளின் தன்மை பற்றி குறிப்பிடுக. அப்ப இதுல முதலாவது நாங்க பார்ப்போம், நிரந்தரமான குடியேற்றங்களும் வாழிடங்களும் உருவாக்கப்பட்டன. அதான் முதலாவது. அதாவது நிரந்தரமான குடியேற்றங்களும் வாழிடங்களும் உருவாக்கப்பட்டன. இப்ப அதாவது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வந்து, அதாவது வேட்டையாடி வாழ்ந்த முறையில இருந்து விடுபட்டு இப்ப நிலையான வீடுகளை அமைத்து, அதாவது குடியிருப்புகளை நிறுவி கொண்டார்கள். அப்ப இது வந்து இந்த காலப்பகுதியில, இந்த முன்வரலாற்று காலத்துல நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அதாவது வந்து வேட்டையாடி வாழ்ந்த முறையில இருந்து விடுபட்டு நிலையான வீடுகளை அமைத்து குடியிருப்புகளை நிறுவியமை. அதே போல நிலையான வாழ்வு எனப்படும் இந்த இயல்பின் தெளிவான சான்றாக விளங்குவது தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்துக்குரிய வீடுகளின் எச்சங்கள் அதற்கு உதாரணமாக இருக்கிறது. இப்ப 2009ஆம் ஆண்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அந்த ஆண்டிலே ஒரு வீடு ஒன்று ரத்தினபுரி மாவட்டத்திலே இருக்கிற உடரஞ்சா மடம் எனப்படுற கிராமத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இங்க வந்து அந்த நிரந்தரமான குடியேற்றங்களும் வாழிடங்களும் என்று நாங்கள் சொல்லுகிற போது, இந்த அப்படியான ஒரு வீடு ஒன்று வீட்டின் எச்சம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்கேண்டா ரத்தினபுரி மாவட்டத்தில் இருக்கிற உடரஞ்சாமடம் என்ற இடத்துல. அப்ப அந்த வீடு 10.20 தர 6.80 சதுர மீட்டர் அளவுடையது. அதே நேரம் அந்த வீட்டின் வடிவம் வந்து செவ்வக வடிவம் கொண்டதாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி அது இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் சுவரால பிரிக்கப்பட்டிருந்தது. அப்ப இங்க நாங்கள் இரண்டாவது விஷயம் என்னண்டா, அந்த குடியிருப்பின் தன்மை வரிச்சுவர் வீடுகள் அமைக்கப்பட்டமை. அப்ப வரிச்சுவர் வீடுகள் அமைக்கிறேன்னு சொல்லிக்க வீட்டின் முன்பக்கமும் பின்பக்கமும் சுவரால விரிக்கப்பட்டிருக்கு. அப்ப வீட்டின் சுவர் எப்படி செய்திருக்கணும்னு சொன்னா களிமண்ணால கட்டி இருக்கணும். அதே போல கூரைய வந்து இழுக்கு புல் அல்லது அதை போன்ற ஒன்றால மேய்ந்திருக்கிறார்கள். அதாவது புல்லால வீட்டை மேய்தல். இப்ப சில இடங்கள்ல வந்து இந்த வீடுகளை வைக்கோலால மேய்கிற மாதிரி, அதாவது நெல்லுல வர்ற அந்த வைக்கோல் அத மாதிரி வந்து இழுக்கு புல்லால அந்த கூரிய வந்து மேய்ந்திருக்கின்றார்கள். ஆனா வீட்டின் சுவர் வந்து களிமண்ணால கட்டப்பட்டு இருக்கின்றது. அப்ப இவ்வாறுதான் இதுல வந்து அந்த வரிச்சுவர் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல வீட்டின் உட்புறம் வந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் இப்ப சாதாரண வீடுகளை எடுத்தோம்னு சொன்னா இப்ப அறைகள் கட்டி ஒவ்வொரு அறைகளை நாங்கள் பிரித்திருக்கிறோம். சமையல் அறை, படுக்கை அறை என்று சொல்லி சாமி அறை என்றெல்லாம் பிரித்திருக்கிறோம். அத மாதிரி வீட்டின் உட்புறத்தையும் அந்த முன்வரலாற்று கால மக்கள் வந்து அதாவது உட்புறங்களை பகுதி பகுதியாக பிரித்திருக்கிறோம். மற்ற வீடுகளின் வடிவம் வந்து செவ்வக வடிவிலான வீடுகள். மற்றது வந்து இழுக்கு புல்லால் வேயப்பட்ட கூரை. அப்ப ஏற்கனவே சிவர் வந்து மண்ணால கட்டப்பட்டது, மற்ற அதுன்ற கூரை வந்து இழுக்கு புல்லால வேயப்பட்ட கூரை. அப்ப இந்த முன்வரலாற்று கால குடியிருப்புகளின் தன்மை என்று சொல்லியிருக்க இவ்வாறான முறையில தான், அதாவது இந்த வீடுகள் வந்து அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப நீங்கள் வந்து பாடநூல்ல 22வது பக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா
இதற்கான விளக்கங்கள் காணப்படுகிறது. இப்ப பகுதி 2 ஒரு வினாவாக கேட்கப்படலாம். முன்வரலாற்று கால குடியிருப்புகளின் தன்மை பற்றி 2 குறிப்பிட்டு அல்ல 3 குறிப்பிட்டு விளக்குக என்று கேட்கிற போது நீங்கள் இதுல இப்ப உதாரணமாக வரிச்சுவர் வீடு அல்ல செவ்வக வடிவிலான வீடு அல்ல இழுக்கு புல்லால் வேயப்பட்ட கூரை. அப்ப அதை நீங்கள் ஒரு 3 காரணங்களை குறிப்பிட்டு அதற்கு ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். அப்ப முன்வரலாற்று கால குடியிருப்புகளின் தன்மை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல இந்த முன்வரலாற்று காலத்துக்குரிய மயானங்களின் வகைகளை குறிப்பிடுக. அதாவது முன்வரலாற்று காலத்துல இந்த மயானங்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது. அப்ப இதுல 4 வகையான மயானம் சொல்லப்படுது. மெகாலிதிக் மயானம், 2 அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம், 3 அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட புதைகுழி மயானம், 4 களிமண் ஊட மயானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க நாங்கள் இந்த முதலாவது விஷயத்தை பார்ப்போம். மெகாலிதிக் மயானம் அதை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அதாவது இது முற்காலத்துல இந்த நாட்டில இறந்தவர்களுக்கு அமைக்கப்பட்ட இந்த மெகாலிதிக் மயானம் இலங்கையினுடைய அதாவது முன் வரலாற்று கால பண்பாட்டை கற்பதற்கான ஒரு பிரதான ஆதாரம் ஆகும். அப்ப இது முற்காலத்துல இறந்தவர்களுக்கு இது அமைக்கப்பட்டதுதான் இந்த மெகாலிதிக் மயானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மயானங்கள் இலங்கையில பல்வேறு பிரதேசங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த மயானங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அந்த ஒரு வகையான கற்துண்டுகளை ஒன்று சேர்த்து செவ்வக வடிவிலே அமைக்கப்பட்ட மயானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த மயானத்தின் வடிவம் செவ்வக வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வாறு ஒரு மயானம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்ப அது கட்சுவரால தான் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது. அப்ப அந்த மயானம் செவ்வக வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கு, அதோட கட்சுவரால பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து சடலங்களை எரித்து பெறப்பட்ட அஸ்தி என்ற சாம்பல் மட்பாண்டங்கள்ல பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப அதை சொல்றோம் என்னன்னு சொன்னா, அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம். அப்ப முதலாவது மெகாலிதிக் மயானம், 2வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த மயானம் அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம். அப்ப இந்த அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம் இலங்கையில எந்தெந்த இடங்கள்ல காணப்பட்டன்னு சொன்னால், இவ்வாறான மயானங்கள் மத்திய மாகாணத்தின் தம்புள்ளைக்கு அண்மையில் அமைந்திருக்கிற இப்பன் கட்டுவ மெகாலிதிக் மயானம், அதே போல யாப்பகுவுக்கு அண்மையிலே அமைந்திருக்கிற கல்சொகன் மயானம், அதே போல கலேவலைக்கு அண்மையில் ஜட்டிகள் பொத்த மயானம் என்பவை இந்த அகழ்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல மெகாலிதிக் மயானமும் பெறும், அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானங்களும் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். அப்ப இதுல மெகாலிதிக் மயானத்தை நாங்க எங்க காணலாம்னு சொன்னா, தம்புள்ளைக்கு அண்மையில அமைந்திருக்க இப்பன் கட்டுவ மெகாலிதிக் மயானம். அதே போல நாங்கள் இந்த கல்லறை மயானங்கள் கல்சொகான் மயானம், அதே போல ஜட்டிகள் பொத்த மயானம், இப்ப இதுகள் இலங்கை படங்கள் எல்லாம் இந்த இடங்கள் குறிக்க சொல்லி கேட்கப்படலாம். அப்ப நான் இதற்கு முதல் இலங்கை படத்துல இந்த கல்சொகன் மயானம் ஜட்டிகள் பொத்த மயானம் நிறைய இலங்கை படங்கள் போட்டிருக்கிறேன். கடந்த இதற்கு முதல் ஓஎல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்காக நிறைய இலங்கை படம் போட்டிருக்கேன். அதுல நீங்கள் அந்த வீடியோக்கள்ல போய் பார்த்தால் அந்த மயானங்கள் எங்கெங்கெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கேன்னு நான் மிகவும் விளக்கத்தோட இலங்கை படத்துல குறித்து காட்டியிருக்கிறேன். கல்சொகான் மயானம், அதே போல இந்த ஜட்டிகள் பொற்ற மயானம் சொல்லி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதுல அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட புதகுழி மயானம் 3வது. அத மாதிரி அதாவது களிமண் ஓட மயானம் என்று சொல்லி. அப்ப இதுல 4 விதமான மயானங்கள் வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. முன் வரலாற்று காலத்துக்குரிய மயானங்களின் வகைகள் 4. அப்ப அதுலேயும் நாங்கள் இந்த களிமண்ணோட மயானத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதுல நாங்கள் குறிப்பாக ஊவா மாகாணத்தில கல்துமுல்ல பெரகல என்னும் பிரதேசங்களில் முன் வரலாற்று காலத்துக்குரிய 2 மயானங்களில் அதாவது அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்ப அது பச்சை களிமண்ணால செய்யப்பட்ட ஊடம் போன்ற ஒரு அமைப்பில மட்பாண்டங்கள்ல இந்த அஸ்தி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தமை இங்க கையாளப்பட்ட ஒரு விசேடமான முறையாக சொல்லப்படுகின்றது. அப்ப இது இந்த அஸ்தி எனப்படுகிற இந்த மனித சாம்பல் பாதுகாக்கப்பட முன்னர் இந்த பச்சை களிமண்ணால செய்யப்பட்ட இந்த ஊடங்கள்ல தான் எலும்பு கூடு வைத்து எரிக்கப்பட்டு பிறகு அந்த அஸ்தி பெறப்பட்டமையாலதான் நாங்கள் அதை இந்த பச்சை களிமண் ஊடங்கள் அந்த நெருப்பில பதமாக சுடப்பட்டிருக்கின்றது. அப்ப அது நீண்ட காலம் நிலைப்பதற்கு அதுதான் ஒரு காரணமாக அமைகின்றது. அப்ப இது இந்த களிமண் ஊட மயானத்துக்கு பொருந்தும். அப்ப ஆகவே இந்த முன்வரலாற்று காலத்துக்குரிய மயானங்களின் வகைகள் 4. ஒன்று மெகாலிதிக் மயானம், அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம்,
3 அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட புதகுழி மயானம். 4 களிமண் ஊட மயானம். அடுத்தது 4வது, அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களை குறிப்பிடுக. அதாவது அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். 1 மத்திய மாகாணத்தின் தம்புள்ளை கண்மையில் உள்ள இப்பன் கட்டுவ மெகாலிதிக் மயானம். 2 யாப்பகுவிற்கு அண்மையில் அமைந்த கல்சொகன் மயானம். 3 கலேவலைக்கு அண்மையில் ஜட்டிகள் பொத்த மயானம். அப்ப இந்த இடங்கள், இந்த ஒவ்வொரு மயானங்கள் அமைந்திருக்கிற இடங்கள் நான் இலங்கப்படத்துல ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதுல நீங்கள் இந்த கல்சொகன் ஜட்டிகள் பொத்த இடங்களை நீங்கள் இப்பன் கட்டுவ அதுகள் வந்து அந்த இடங்களை நீங்க பார்த்து கொள்ள முடியும். அடுத்த வினா 6வது, முன் வரலாற்று கால மக்களின் வாழ்க்கை முறை தொடர்பான விடயங்களை குறிப்பிடுக. அப்ப இந்த முன்வரலாற்று காலத்துல மக்களின் வாழ்க்கை முறை வந்து எவ்வாறு காணப்பட்டது. அப்ப அதுல வேண்ட வாழ்க்கை முறையை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் நிலையான வாழ்க்கை முறை. அதே போல வேண்ட வாழ்க்கை முறையில விவசாயம் முக்கிய இடம் பெற்றிருக்கு. அதாவது விவசாய வாழ்க்கை. அப்ப நாடோடி வாழ்க்கை இல்லை. அதாவது முதல் நிலையான வாழ்க்கை முறையை தெரிவு செய்திருக்கிறோம். அதே போல விவசாயத்தை முக்கிய தொழிலாக எடுத்திருக்கிறோம். 3 இரும்பு உபகரணங்களை பயன்படுத்த தொடங்கினார்கள். 4 மட்பாண்டங்களை பயன்படுத்தியுள்ளனர். 5 மயானங்களை பயன்படுத்தினார்கள். அதே போல 6வது, பெண்கள் தம்மை அலங்கரிப்பதில் அக்கறை காட்டினார்கள். அப்ப இது வந்து இந்த முன்வரலாற்று கால மக்களின் வாழ்க்கை முறையை நாங்க பார்க்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை முறை வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்களின் வாழ்க்கை முறையில இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமாகத்தான் இங்க நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப உதாரணமா நாங்கள் எடுத்தோம்னால் இலங்கையின் ஆரம்ப வரலாற்று காலத்துக்குரிய வாழ்க்கை முறை எவ்வாறானது என்பதை ஏற்கனவே அறிந்து கொள்வதற்கான போதிய சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை. அப்ப இதுவரை அகழ்வுகளின் போது அதிகமாக கண்டறியப்பட்டவை மயானங்கள் என்றபடியால் அதிலிருந்து அக்கால மனிதன் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் மிக குறைவு. அப்ப இதுலையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்து இது பற்றி அறிந்து கொள்ள ஓரளவிற்காவது உதவுவது இந்த உடரஞ்சா மடம் என்ற இடத்துல கிடைக்கப்பெற்ற ஒரு குடியிருப்பொன்றின் அகழ்வு தகவல்கள் தான் இங்க கிடைத்திருக்கின்றது. அப்ப அதுவும் வந்து நாங்க பார்த்தோம்னா அங்க கிடைத்த தொல்பொருள் 3000 வருடங்களுக்கு மேலான ஒரு பழமை வாய்ந்த ஒரு வீடு. அப்ப அந்த வீட்டினுள் இருந்த உடைந்த மட்பாண்ட துண்டுகள் பலவும் கிடைத்துள்ளது. அவற்றுள்ள நிறந்தீட்டப்பட்ட மடக்கு என்று அழைக்கப்படும் ஒரு பாத்திரத்தின் துண்டுகளும் காணப்பட்டது. இந்த நிறந்தீட்டப்பட்ட மடக்கு என்பது இந்த கட்டாய வினாவில படங்கள்ல வர்ற நான் அந்த படங்கள் போட்டிருக்கிறேன் வீடியோக்கள்ல. நீங்க அந்த நிறந்தீட்டப்பட்ட மடகு என்னன்றதை மடக்கு என்றதை நீங்கள் அந்த படங்கள்ல பார்த்து அது தொடர்பான வினாக்களும் நான் அதுல போட்டிருக்கிறேன். அப்ப இங்க நாங்கள் அந்த முன்வரலாற்று கால மக்களின் வாழ்க்கை முறையை நாங்கள் எடுக்கிற போது இந்த அகழ்வு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட அந்த வீட்டுல சமையலறை உபகரணங்கள் கிடைத்திருக்கு. மற்ற அதிகமானவை கல்லாயுதங்களும் இரும்பு ஆயுதங்களும் தான் அப்படி கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதே போல வந்து சமையலறையில இருந்த சிதைவுகளுள் அந்த வசித்த மக்கள் உணவுக்காக வேட்டையாடிய விலங்குகளின் எலும்புகளும் கிடைத்துள்ளது. அதே போல மான், மாடு, காட்டுப்பன்றி, மர அணில் என்பவற்றின் எலும்புகளும் இனங்காணப்பட்டுள்ளது. அப்ப விவசாய வாழ்க்கையவர்கள் மேற்கொண்ட போதிலும் விலங்குகளை வேட்டையாடுவதை அவர்கள் முற்றாக நிறுத்திவிடவில்லை. அப்ப இவர்கள் வந்து இங்க விவசாயத்தை தெரிவு செய்திருக்கிறார். ஆனால் அந்த வேட்டையாடுற முறையை வந்து அவர்கள் முற்றாக நிறுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேணும். ஏனென்றால் அதற்கான சில அகழ்வுகள் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்ப அந்த வேட்டையாடி உண்ட விலங்குகள் வந்து இப்ப மான், மாடு, காட்டுப்பன்றி, மர அணில் அப்படியான எலும்புகள் வந்து இனம் காணப்பட்டிருக்கு. அப்ப இவை வந்து விவசாய வாழ்க்கையை மேற்கொண்டாலும் உணவுக்காக சில விலங்குகளை வேட்டையாடித்தான் சாப்பிட்டு இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் முற்றிலும் இதை வந்து விவசாய வாழ்க்கைன்னு நாங்கள் சொல்ல இயலாது. வேட்டையாடிய விலங்குகளையும் பயன்படுத்தி இருக்கிறோம். அதே போல வீட்டுக்குள்ள இருந்து கிடைக்கப்பட்ட ஏனைய பொருட்கள்ல சில களிமண் மணிகளும் பெண்கள் அதாவது கண் மையிட பயன்படுத்திய உலோகத்திலான குச்சி ஒன்றும் உடம்பில வர்ணம் பூச பயன்படுத்தப்பட்ட மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலான 2 பூசு கற்களும் அவற்றை உராய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அரைக்கும் கற்கள் 2ம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுலேருந்து தெரியுது பெண்கள் தம்மை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக அக்கறை காட்டி இருக்கிறோம். அப்ப இதுல கடைசியா நான் சொல்லிக்கிறேன், பெண்கள் தம்மை அலங்கரிப்பதில் அக்கறை காட்டி இருக்கிறார்கள். அப்ப இப்படியான வினாக்கள் வரையக்குள்ள உங்களுக்கு அந்த அந்த மக்களின் வாழ்க்கை முறை தொடர்பான விடயங்கள் என்று கேட்க ஏதாவது 3ஐ குறிப்பிட்டு 2ஐ விளக்குக என்று சொல்லி அந்த பெண்கள் தம்மை அலங்கரிப்பதுன்னு சொல்லி அதுல எப்படி எல்லாம் அலங்கரித்தார்கள் என்றதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அதாவது பெண்கள் கண்மையிட பயன்படுத்தப்பட்ட உலோகத்திலான குச்சி ஒன்று
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடம்பில வர்ணம் பூச பயன்படுத்தப்பட்ட மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலான 2 பூசுகற்கள், அது மாதிரி அவற்றை உராய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அரைக்கும் கற்கள், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது வந்து பெண்கள் தம்மை அலங்கரிப்பதில் அக்கறை காட்டிய விதத்தை காட்டுகின்றது. அப்ப இவ்வளவும் இந்த முன்வரலாற்று கால மக்களின் வாழ்க்கை முறை தொடர்பான விடயங்கள். அடுத்தது முன்வரலாற்று காலத்துக்குரிய தொழில்நுட்பங்கள் 5 குறிப்பிடுக. அதாவது வந்து இங்க வந்து என்னென்ன விதமான தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, உலோக தொழில்நுட்பம் 1, 2 மட்பாண்ட தொழில்நுட்பம், 3 வீடு கட்டும் தொழில்நுட்பம், 4 மணிகள் செய்யும் தொழில்நுட்பம், 5 வந்து களிமண் ஓட தொழில்நுட்பம். அப்ப இவ்வாறான தொழில்நுட்பங்கள் வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த முன்வரலாற்று காலத்துக்குரிய தொழில்நுட்பங்கள் இவ்வளவு அங்க உள்ளடங்கும். அடுத்த 8வது வினா, விஜயன் வரும்போது இலங்கைக்கு வரும்போது இந்த நாட்டில் வாழ்ந்த சுதேச மக்கள் எந்த காலகட்டத்திற்குரியவர்களாக இருந்தனர் என்று சொன்னால், முன் வரலாற்று காலத்திற்கு உரியவர்கள் தான் இதனுடைய கருத்து. அதாவது விஜயனும் அந்த 700 தோழர்களும் இலங்கைக்கு வருகை தந்தவர்கள். அப்ப இலங்கைக்கு வருகை தந்துதான், அதாவது வந்து முதல்ல அந்த தம்பவெண்ணி என்ற இடத்துல வந்து இறங்கினவர். அப்ப அது எந்த காலப்பகுதிக்குரியான்னு சொன்னா, முன் வரலாற்று காலத்துக்குரியது. எந்த கட்டம்? முன் வரலாற்று காலம். 9வது வினா, ஆரம்பகால குடியேற்றங்கள் உலர் வலயத்தில் பரவியமைக்கான பிரதான காரணம் யாது என்று சொன்னா, வளமான மண் காணப்பட்டமை. அதாவது ஆரம்பகால குடியேற்றங்கள் வந்து முதல் உலர் வலயத்தில் தான் பரவி இருந்தது. அப்ப பரவி இருந்ததற்கான பிரதான காரணம் வந்து வளமான மண் காணப்பட்டமை. 10வது, இலங்கையில குடியேறிய முதலாவது மனித வர்க்கம் எது? ஆதி கோமோ சேப்பியன்ஸ். இது ஒரு பகுதி ஒன்றுக்கு வரக்கூடிய ஒரு வினா. இலங்கையில குடியேறிய முதலாவது மனித வர்க்கம் ஆதி கோமோ சேப்பியன்ஸ். அடுத்தது 11வது வினா, இரணைமடு படிவு தோன்றுவதற்கா காரணமான யுகம் எது என்று சொன்னா, பிளைத்தோசின் யுகம். அப்ப இதுவும் ஒரு பகுதி ஒன்றுக்கு வரக்கூடிய ஒரு வினா. இரணைமடு படிவு தோன்றுவதற்கு காரணமான யுகம் எதுன்னு சொன்னால் பிளைத்தோசின் யுகம். ஆகவே நாங்கள் இன்றைய வகுப்பில் வந்து இதில் நாங்கள் இந்த முன் வரலாற்று காலத்துக்குரிய முன் வரலாற்று காலம் தொடர்பான வினாக்களைத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்த வகுப்பில் வந்து இதனுடைய 3வது காலகட்டம் வந்து வரலாற்று காலம். அப்போ அது தொடர்பான வினாவிடைகள் தொடர்ந்து இந்த வகுப்பில் அடுத்த வீடியோவில் போடப்படும். அப்போ நீங்கள் வந்து தரம் 10 இலங்கையினுடைய குடியேற்றங்கள் அலகு 2க்குரிய வகுப்பு தான் நான் இப்போ இதில் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் போடப்படும். இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ 1ஆம் தவணை பரீட்சைக்கு மிகவும் உதவக்கூடிய முறையில் இந்த வகுப்பு வந்து இப்போ செய்யப்படுகிறது. அதே நேரம் தரம் 10 கற்று முடித்தவர்கள் இப்போ தரம் 11ல் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறவர்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏனென்றால் இது ஒரு மீட்டல் வகுப்பாக அவர்களுக்கு அமையும். தரம் 11ல் கல்வி கற்பவர்களுக்கு ஆனபடியால் அவர்களும் இதனை பயன்படுத்தி அதாவது பயிற்சி பெறக்கூடியதாக இருக்கும். ஆனபடியால் இதனுடைய மிகுதி வீடியோ அடுத்த வகுப்பில் போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.